டு ஃபோர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த தேட்டருடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில் இருக்கிற அமிர்தம் சினிமாஸோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம நிறையா தேட்டர் ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்ன படத்துக்கு அப்படின்னா பார்க்கிங் படத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இதோட ஸ்பாய்லரே இல்லாத ரிவ்யூ வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பாய்லரே இல்லாத ரிவ்யூ வந்துடும். மேபி நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா அந்த ரிவ்யூவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ உள்ளே போய் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதுதான் உள்ளக. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸு. இங்கே டிக்கெட்லாம் மேக்ஸிமம் வந்து 200 இருக்கும், குறைஞ்சபட்சம் வந்து 100 இல்லை 120 இருக்கும். பால்கனியும் அதே ரேட்டு தான், இல்லை 150 இருக்கும், கீழே 100 இருக்கும். நான் உள்ளே போய் காட்டுறேன் அதெல்லாம் என்விரான்மெண்டல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே 60 ருபீஸ் டிக்கெட்லாம் கிடையாது. இந்த ரவுண்டானா பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இந்த உள்ள வெளில காமிச்சிருப்பேன். இந்த ரவுண்டானா வந்து நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது இந்த ரவுண்டானா என்னென்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிங்க இது என்ன ரவுண்டானான்னு சொல்லிட்டு. பேட்டைக்கும் இந்த ரவுண்டானாக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங் எல்லாம் நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ அஸ் யூஷுவல் பைக் பார்க்கிங் வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக கேண்டீனில் இருக்கிற ஃபீ. நான் அந்த டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள், பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இன்டர்வலில் கேண்டீனில் ருபீஸு, பார்த்துக்குங்க. ஸோ இதான் உள்ள என்விரான்மெண்ட் பார்த்துக்குங்க. கீழே மேலே வந்து பால்கனி இருக்கு. உள்ள இது வந்து கொஞ்சம் முன்னாடி இங்கே வந்து கேப் இருக்கு. ஸோ இது சீட்டு, இங்கே மேலே ஸ்க்ரீனு. ஸோ நம்ம சீட்டு வந்து இல்லை ஒன்றுமே தெரியல. ஸோ இங்கே வந்து B21 தெரியுதுல, B21. ஸோ அங்கே தான் நம்ம போய் உட்காரோம். இருக்குல்லையா, அந்த ஸ்டெப்ஸில் போனால் நேராக மேலே பால்கனி போகிற ரூட்டு. இதுதான் கேன்டீனு, தேட்டர் கேன்டீன். நான் உட்காந்துருக்கிறது வந்து எம் சீரீஸு. ஸோ அந்த தேட்டரில் எம் சீரீஸை சூஸ் பண்ணி உட்காந்தீங்க அப்படின்னா நல்லா வசதியாக கால் நீட்டி உட்காந்துக்கலாம். ஸோ இதே மாதிரி H சீரீஸு, எம் சீரீஸு, Q சீரீஸில் இந்த மாதிரி கால் நீட்டி வசதியாக உட்காரக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்.